தொடர்ச்சியாக இப்போ நான் என்ன சொன்னால் இதில் அந்த பார்ட் பயில 5வது கேள்வியில் சி பார்ட்டை பார்ப்போம். அந்த சி பார்ட் வந்து பனிக்கட்டி மீது சறுக்கி செல்பவர் ஒருவர் ஒரு பனிக்கட்டியின் மேற்பரப்பு மீது எங்கனம் முன்னேறி செல்கிறார். நல்ல பேருண்டா பந்திலே தந்திருக்காங்க. பனிக்கட்டி மீது சறுக்கி செல்பவர் தனது வலது காலை பின்னால் வைத்து தள்ளும் போது பனிக்கட்டினால் சப்பாத்தலகின் மீது ஒரு விசை பிரயோகிக்கப்படுகிறது. இயங்கும் திசையில் உள்ள விசை எஃபின் கூறின் மூலம் பனிக்கட்டி மீது சறுகி செல்பவர் முன்னோக்கி தள்ளப்படுகின்றார். அதான் உண்மை. என்னன்னு சொன்னா வலது காலை பின்னால் வைத்து தள்ளும் போது, அதாவது சறுகி செல்பவர் தனது வலது காலை பின்னால் வைத்து தள்ளும்போது என்ன நடக்க போகுது? பனிக்கட்டி சப்பாத்து அலகின் மீது F எனும் விசையை பிரயோகிக்கிறது. பிரயோகிக்கிறது. பிரயோகிக்கின்றது. இயங்கும் திசையில் உள்ள விசை எஃபின் கூறின் மூலம் பனிக்கட்டி மீது சறுக்குற விசை பிரயோகிக்கிறது. இப்ப இந்த விசையினுடைய இயங்கும் திசை கூறுதான் இவ்விசை ஒரு F ஆனது பனிக்கட்டியில் சறுக்குபவர் முன்னோக்கி செல்ல காரணமாக அமைகிறது. இதான் கேட்டிருக்கு. எப்படி முன்னோக்கி செல்றதுன்னா அதான் காரணமா இருக்கு. பிரித்த கூறு தான் வருது. டீல பாருங்க. டீல முதலாவது கொஸ்டின் கேட்குறாங்க. பனிக்கட்டி மீது சறுகி செல்பவர் இயக்கத்தின் திசை நோக்கி இருக்கும் விசையின் கூறு யாது? உங்கள் விடை வந்து எஃப் அல்பா ஆகியவற்றின் எழுதுக. இதுல இந்த படம் தந்திருக்காங்க. படத்தின் ஒரு 2ல இதை வடிவ சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நீங்க ஸ்கேன்ல பார்க்கலாம். அதுல அமைப்பு இப்படித்தான் இருக்குது. ரைட், இதான் முன்னோக்கி செல்கின்ற பாதை, அவர் போற திசை. ஆனா சப்பாத்து இருக்கிற திசை வந்து இப்படி இருக்குது. சப்பாத்துற திசை வந்து இதுக்கு 2க்கும் இடையில உள்ள கோணம் தான் இந்த அல்பான்றாங்க. சப்பாத்துற திசையை இப்படி இருக்காங்க. இதான் சப்பாத்துற திசையை வச்சிருக்காங்க. இந்த சப்பாத்துக்கும் இதுக்கும் இடையில செங்குத்து விசை தான் இந்த எஃப் தான் எங்களுக்கு இப்ப சப்பாத்தால பிரயோகிக்கப்படுகிறது. அப்ப பிரயோகிக்கப்படும் போது இதனுடைய பிரித்த கூறு தான் இது. அல்பான்னா இது எங்கட இதுவும் 90 மைனஸ் அல்பா. அது நேரடியாக கண்டுபிடிக்கலாம். இது அல்பா, இது 90 மைனஸ் அல்பா, குத்தகோணம், இதுவும் 90 மைனஸ் அல்பா. அப்ப இதுதான் அந்த எஃப். இதுதான் இந்த இயக்கத்துக்குரிய பாதை. இதுதான் அந்த இயக்கமாக இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும்போது எந்த கூறு யூஸ் ஆகும்? அப்ப எஃப் 90 மைனஸ் அல்பாண்டா கொஸ் அல்பா. அப்ப நான் இதை இயக்கத்தினுடைய கூரை வந்து எஃப்என் எடுத்துனேன்னு சொன்னா எஃப் வந்து கொஸ் 90 மைனஸ் அல்பான்றது என்னவா இருக்க போகுது? எஃப் சைன் அல்பாவா இருக்கும். இதுதான் அந்த இயக்கத்துக்குரிய கூறாக இருக்கும். அது ஒரு 2ல நீங்க அதை வடிவா பார்க்கலாம். அது ஸ்கிரீன்ல போட்டுட்டு நான் மூவ் பண்ணுவேன். அடுத்த கேள்வி வந்திருக்காங்க. டி பார்ட்ல 2வது பார்ட். கோணம் அல்பா 0 எனில் அவர் முன்னோக்கி செல்ல முடியுமா? உங்களுடைய காரணங்களை தருக. கோணம் அல்பா 0. அப்ப அல்பா சமன் 0 என்றா எஃப்என் வந்து எஃப் சைன் அல்பா 0. சைன் அல்பா 0 என்ன?
F1 வந்து 0. அப்போ முன்னோக்கி செல்வதற்குரிய இது வந்து விசை வந்து இல்லை. அப்ப என்ன செய்யாது? முன்னோக்கி செல்ல முடியுமா? முன்னோக்கி செல்ல முடியுமா? முன்னோக்கி செல்ல முடியாது. முன்னோக்கி செல்ல முடியாது. செல்ல முடியாது. காரணம் முன்னோக்கி செல்வதற்குரிய பிரித்த கூறு 0 ஆகும். முன்னோக்கி செல்வதற்கான விசையின் அதாவது F1 விசையின் பிரித்த கூறு 0 ஆகும். சரிதானே? அதான் காரணமா இருக்கும். சரி, அடுத்தது ஈப்பாட்டை பார்ப்போம். ஈப்பாட்டுல முதலாவது கேள்வி கால்களை மாற்றுவதன் மூலம் தொடர்ச்சியாக பிரயோகிக்கும் சராசரி விசை 150 நியூட்டன். இயக்க திசை வழியே 60 கிலோமீட்டர் பனிக்கட்டி மீது சறுக்கு கொண்டு 6 மூடுகள் துணிக அல்பா தந்திருக்காங்க 30 என கொள்க. மீது வேறு தடுக்கும் விசைகள் எதுவும் தாக்கவில்லை என கொள்க. அப்ப இந்த விசை தாக்கலை என்றால் நேரடியாக என்ன செய்யும்? இந்த பிரித்த கூறு தான் என்ன சொல்லுவோம்? முன்னோக்கி செல்வதற்கான பிரித்த கூறு முன்னோக்கி செல்வதற்கான விசையின் கூறு சமன் மைய நாட்ட விசையாக இருக்கும். இதுக்குரிய பிரித்த கூறு என்னவா இருக்குங்கள்ட்ட? F sin alpha சமன் m into a என்று வரும். இது 6 முதல் கேட்குறாங்க. இப்போ இதை F sin alpha தான் 180ன்றாங்க. அப்போ sin alpha 30ன்றாங்க. m வந்து 60 சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ காணணும். அப்போ ஏ என்னவா இருக்க போகுது எங்களுக்கு? அதில் அரை ரெண்டு வரும், அது 6 வரும். ஆக ஏ 1.5 மீட்டர் செகண்ட் -2 வந்து வரும். 6 முடுகள் எங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா கடைசி அதில் ஈப்பாட்டில் ரெண்டாவது என்ன கேட்குறாங்க? ஓய்விலிருந்து பயணத்தை தொடங்கி 5 செகண்டுக்கு 6 முடிய பின்னர் அவருடைய கதி. அப்போ ஓய்விலிருந்து வாரான்றதுக்காக அவருடைய இயக்கத்துக்காக நாங்கள் என்ன பண்ணலாம்? V = U + AT பாவிச்சமாக இருந்தால்